பாருங்க, இந்த கோயில் கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேகம் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சூப்பராக இருக்கு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து இயற்கையாக வர மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ராகு கேது வந்து சில ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. எல்லாமே மத்தியானம் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டெய்லி வந்து அன்னதானமும் நடக்குது. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான இடத்துல எங்கேயோ உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, திருச்சி வந்தோம். திருச்சி எதுக்கு வந்தோம் அப்படின்னா, திண்டுக்கல்லில் ஒரு சர்ப்ரைஸரான ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க, புதுக்கோட்டையில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது, கடியாப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் காமதேனு சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குமா. திருச்சி போனீங்கன்னா அந்த சைடு போயிட்டு வாங்க, அங்கேருந்து கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் அங்கே போய் நம்ம வந்து அங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திண்டுக்கல் போகிறோம். இன்றைக்கி நம்ம அந்த கோயிலில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நிறைய சொன்னாங்க. நம்ம வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தான் வந்து ஊர்காக்காக்க நம்பர் கொடுத்துருக்கோம். சில டைம் வந்து எல்லாரும் ஃபோன் பண்ணும்போது எனக்கு டைம் இருந்ததுன்னா பேசுவேன். இவங்க கண்டிப்பாக என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பேசினப்போ சாயங்கால நேரத்தில் சொன்னாங்க, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். போகிற வழியில் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இன்றைக்கி அதுவும் வேலைக்கிழமை இல்லைங்களா, அது பேர் என்னமோ சொன்னீங்க, சொல்லுங்க. காமதேனு சாய்பாபா. சொல்லுவேன், கடியாப்பட்டின்ற கிராமத்துல காமதேனுன்ற சாய்பாபா. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா, நான் கூகுள்ல செக் பண்ணது வந்து போட்டோஸ்லாம் பார்த்தப்ப சுத்தி வந்து பச்சையா இருக்கு, நடுவுல வந்து கோவில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைதியா, மனசுக்கு ஒரு அமைதி வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இங்க வரலாம். நம்ம சாய்பாபா கோயில் போனா அமைதியா இருக்கும். இது வந்து ரொம்ப இதுவா இருந்தது போட்டோஸ் பார்த்தப்ப. சரி ஓகே, நம்ம வந்து கண்டிப்பா போலாம். ஏன்னா திருச்சியில இருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல. ஸோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ரெகுலராக சாய்பாபா கோயிலுக்கு போகிறவில்லை. போகிற வழியில் டக்குன்னு அந்த கோயில் இருந்தால் அங்கே போய் பார்த்துட்டு போயிடுவேன். அப்படி தான் என்னோடய பழக்கம். நம்ம வீட்டில் பூஜை ரூமில் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய சாய்பாபா வச்சுருந்தோம். அது வந்து நான் பழைய வீடு கட்டும் போது அதை எடுத்து வாசல் முன்னாடி வைக்கலான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் வாசல் முன்னாடி வேணாம், பூஜை ரூமில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்லேயுமே பூஜை ரூமில் வச்சிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி பழைய வீடு, இன்னொரு வீடு வந்து நம்ம வாடகைக்கு இருந்தோம் இல்லைங்களா, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா என்னை தேடி கிட்டத்தட்ட 2 சாய்பாபா வந்தாங்க. அதுக்கடுத்து இல்லை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த புது வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் ஒரு 3 சாய்பாபா, கிட்டத்தட்ட நம்ம பூஜை ரூமில் ஒரு 5 சாய்பாபா இருப்பாங்க. எங்களை தேடி தேடி வரும்போது நம்ம அவரை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சொன்ன உடனே சரி இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க கிளம்பலாம். பாருங்கள், இந்த கோயில்கிட்ட வந்துட்டோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து காமன் சுவர் இந்த மாதிரி போட்டு ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. பெரிய கோயிலாக இருக்குல்ல பாப்பா, ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கே நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன், வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன். பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க எடுக்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம எடுப்போம் வாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா நிறைய செட்டிநாட்டு வீடெல்லாம் இருந்தது. அதுக்குள்ளே ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அப்படின்றது. உள்ளே போய் பார்த்தா நல்லாயிருக்கும் பாப்பா, சூப்பராக இருக்கும். கேட்போம், யாராவது ஓகே சொன்னாங்கன்னா அங்கே போய் வீடியோ எடுப்போம். முதல்ல நம்ம கோயிலுக்குள்ளே போய் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாம். உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்தாலே கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னாங்க. இப்போ தான் வந்து எல்லாமே செடியெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் கட்டிகிட்ருக்காங்க. அது தவிர அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, நான் அதையுமே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் குட்டி மரத்தில் தேங்காவும் காய்ச்சிருக்கு. அதை தவிர இங்கே வந்து அன்னதானம்
டெய்லி வந்து அன்னதானமும் நடக்குது, அங்கே சமைச்சிட்ருக்காங்க. அங்கெல்லாம் நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லக்ஷ்மி குபேரர் வந்து இருக்கார். அது தவிர ஒரே கல்லில் செஞ்ச ராகு கேதுவும் இங்கே வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்ஷ்மி குபேரர் சித்தாந்தி அவங்களும் சேர்த்து தான் இருக்குது, குபேரரோட ஒய்ஃபு. அது தவிர இந்த இடத்துல பாருங்கள் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக. இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து இயற்கையாக வர மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம வந்து போயிட்டு சாய்பாபாவை வணங்கிடலாம். நான் ஆல்ரெடி சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வந்து தான் சரி பர்மிஷனும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலான்னு நினச்சேன். வாங்க. உள்ளே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் அமைதியாக சாய்பாபாவை கும்பிட்டுருவோம். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பேர் வந்து சாய்பாபா கும்பிட்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு டைம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இந்த சுற்று வட்டாரத்துலேயே நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பேர் இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சி சாய்பாபா தான் நான் கும்பிடுவேன், எனக்கு சாய்பாபா இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேடியோ கூட போட்டிருந்தாங்க, பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறோம், பாட்டு மட்டும் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண முடியுமா, எல்லாத்துக்குமே அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. மன அமைதி வேணும் அப்படின்றவங்க வந்து இங்கே எல்லாமே வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மன அமைதிக்காக எங்கெங்கேயோ போகிறாங்க, இடத்த தேடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே எல்லாமே கட்டி ரூமு அந்த மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் எந்த ஏரியாவில் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து ஊர் எல்லாமே நான் கொடுக்குறேன். அது தவிர நான் கான்டாக்ட் நம்பரை அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா வர்ற விருப்பப்படுறவங்க நிறைய பேர் சாய்பாபா கும்பிடணுன்னா ரொம்ப எந்த இடத்துல இருந்தாலும் தேடி போயிட்டே இருப்பீங்க. ரொம்ப ஆசை எனக்கு சீரடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை இவர் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நான் இங்கே வந்துட்டு போனது அதுக்கப்புறமாவது எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் மனசு வச்சு என்னை வந்து சீக்கிரமாக சீரடிக்கு கூப்பிடணும் அப்படின்னு நான் இவர்கிட்ட இந்த கோரிக்கையும் வைக்கிறேன் உங்கள் முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் சீரடி போகல, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீரடி மாதிரியே சூப்பராக இருக்கா அப்படின்றத பாருங்கள். நான் சுற்றி ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக சாய்பாபா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேன். இங்கே தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லக்ஷ்மி குபேரர் சித்தாந்தி 3 பேருமே இருக்கிறாங்க. எப்பவுமே குபேர கோயிலுக்கு நம்ம போனோம்னாக்கா இவங்க 3 பேருமே இருப்பாங்க. ரத்தனமங்கலம் நம்ம போகும்போது கூட பார்த்துருக்குறோம். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. இங்கே வந்தீங்கன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க. முடிஞ்சால் நாங்கள் அதையுமே கவர் பண்ணி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ராகுக்கேது தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணுமோ அந்த மாதிரி பரிகாரம் கூட பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இந்த ராகுக்கேது வந்து சில ஒரே கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே டெய்லி வந்து ஒரு 100 பேர்த்துக்காவது ஒரு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கே தான் எல்லாமே மத்தியானம் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே முக்கால்வாசி வந்து அடுப்புலையும் சமைக்கிறாங்க, கேஸ்லேயும் சமைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கிறாங்க பாருங்கள். 150லேருந்து 200 பேர் டெய்லி இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. இங்கே ஊருக்குள்ளே வந்து நிறைய வீடு இருக்குது, அதுவும் செட்டிநாட்டு வீடுங்களா மாடலாக இருக்குது. எல்லாருமே இந்த கோயிலுக்கு வர்றது வழக்கம். 12 மணிக்கு இன்றைக்கி பூஜை இருக்கான். பூஜையை வந்து நான் நல்லாவே உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா ஒரு கோயிலில் போகும்போது அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். இவங்க பர்மிஷன் கொடுத்த தொட்டு நம்ம எல்லாமே வந்து சூப்பராக கவர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். எந்த ஊருக்கு வந்தீங்கன்னா எந்த பக்கம் வந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த கோயிலுக்கு வரலாம், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து கொடுக்குறேன். டெய்லி இங்கே உங்களோட சமையல் தான் இல்லைங்களா? எவ்வளோ பேர்த்துக்கு சமைப்பீங்க? 500 பேரா? நான் 200 பேருன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். டெய்லி 500 பேர். அப்போ 500 பேர் வந்து வியாழக்கிழமை 500 பேர், மற்ற நாளுக்கு 150. ஓ, வியாழக்கிழமைனா 500 பேர், மற்ற நாள் வந்து பார்த்திங்கன்னா 150 பேருக்கு இவரே சமைச்சிருவார். நீங்களே தான் சமைச்சிட்ருக்கீங்க.
ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கடன் தீர்க்கும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனதுக்கே நீங்கள் எல்லாரும் நம்பர் கேட்டிருந்தீங்க, அந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுமான்னு வழியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு நாங்கள் புதுசாக போயிருந்த தொட்டு எனக்கு சில விஷயங்கள் தெரியல, சில விஷயங்கள் தெரிஞ்சதெல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தேன். இந்த கோயிலுக்கு நான் அதனால் சரி கேட்ட தொட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட வேண்டுதல், உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் வர்றவங்க வரலாம். பாருங்கள், நம்ம சுற்றி வந்து கோவிலை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இந்த கோவில் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா கடியாப்பட்டி காமதேனு சாய்பாபா. இதை வந்து கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள், இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு வந்து பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாய்பாபாவுக்கு பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், இந்த அளவுக்கு நம்மளை வீடியோ எடுக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா வந்து உண்மையிலேயே நீங்களே இந்த கோயிலுக்கு வந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் சாய்பாபா பக்தர் இருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த கோயில் வந்து எப்படி இருந்தது, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற உங்கள் அனுபவத்தையும் சொல்லுங்கள். அடுத்து வந்து சாய்பாபாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அன்னதானம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அங்கே போவோம், முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு பரிமாற முடியுமோ பரிமாறுவோம். பாருங்கள், இந்த கோயிலுக்கு வரும்போது நான் ஒன்று நினச்சேன், அதையே ரமேஷும் நினச்சிருக்காப்புல. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் நினச்சேன் இந்த கோவில்லாம் கோவில்லாம் போடும்போது நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, இந்த கோயில் எங்கேம்மா இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறீங்க. இதையே தான் ரமேஷும் நினச்சி என்கிட்ட சொன்னாப்புல, நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் உங்களுக்கு எடுத்து போடணும், உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் சில கோயில்களை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அதில் எவ்வளோ பேருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கிறவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி நான் எவ்வளோ உங்களால் கவர் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து சந்தோஷப்படுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வர முடிகிறவங்க கண்டிப்பாக வந்துட்டு போங்க. சாய்பாபாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மரியாதைன்றது வந்து கடவுளும் தேடி நம்மளை கொடுக்கறதா தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சும்மா தற்செயலாக வந்தோம். தற்செயலாக வந்த இடத்துல இந்த அளவுக்கு சாய்பாபா எங்களை கௌரவப்படுத்துவாருன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த கோயிலோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ, சாய்பாபாவை யாருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாமே நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.